நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. 2 மாநில தேர்தல் நிறைவு, அதானி விவகாரம் உள்ளிட்ட பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து அலுவல் ஆய்வு குழு முடிவு செய்யும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். அதானி குழும முறைகேடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், டெல்லியில் காற்று மாசுபாடு, வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது தேவை, அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நீட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. முறையாக அந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நம்முடைய ஒன்றிய அரசு அணுகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தை இரு அவைகளில் பேச வைக்கிறோம். அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டில் மத்திய அரசு இன்னும் பதிலளிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக குரல் எழுப்புவோம் என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 9 நாட்களில் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலமாக 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடந்த 9 நாட்களில் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். அவர்களின் வருகையால் 41 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 6,12,290 பக்தர்கள் வந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே தருணத்தில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை தந்ததாகவும் கூறியுள்ளார். பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்பினார்கள் என்ற சூழலே இந்த முறை இல்லை என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் தாயிடமிருந்து பிரிந்து சாலையில் தறிக்கெட்டு ஓடிய இந்த காட்டெருமை குட்டியை சுமார் 2 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வருகின்றன. இந்நிலையில் 7 ரோடு பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த காட்டெருமை குட்டி ஒன்று சாலையில் அங்கும் இங்குமாக ஓடியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் பியர்சோலா வனப்பகுதிக்குள் காட்டெருமை விடப்பட்டது. இதனால் கொடைக்கானல் பிரதான சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பித்தளை குடத்திற்குள் சிக்கிக்கொண்ட 5 வயது பெண் குழந்தையின் 2 கால்கள் த்ரில்லிங்காக வெளியே எடுக்கப்பட்ட காட்சிகளே இவை. மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவா என்பவரின் 5 வயதுடைய பெண் குழந்தை தவசூரியா சக குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது வீட்டில் குடிநீர் சேமித்து வைக்கக்கூடிய பித்தளை குடத்திற்குள் தவசூரியாவின் 2 கால்களும் சிக்கிக் கொண்டன. இதனால் குழந்தை வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் சிவா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையின் கால்களை வெளியே எடுத்தனர். இரும்பு வெட்டுவான் கருவி மூலமாக பித்தளை குடத்தை வெட்டி குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகப்பேறு நிதியில் 18 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் 3 மருத்துவர்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இளநிலை உதவியாளர் வெங்கடேஷ்குமார் பணியிடை நீக்கமும், தற்காலிக பணியாளராக இருந்த வருண் பணி நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் எவ்வாறு மோசடி நடந்தது என்பது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் 2020 முதல் தற்போது வரை பணியாற்றிய மருத்துவ கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன் மற்றும் மருத்துவர்கள் ஸ்ரீதர், ரகுவரன், பழனிவேல் ராஜன் ஆகிய 3 பேரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதார அலுவலர் ராம் கணேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் இந்த முறைகேட்டில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணம் சென்றது உள்ளிட்ட விவரங்களையும் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆளுநரின் பழிவாங்கக்கூடிய செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் என்று 40 பணியிடங்களை நிரப்ப பணம் வாங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், துணைவேந்தர் திருவள்ளுவன் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஆளுநர் RN ரவி பணியிடை நீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். 40 பேருக்கான பேராசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றாலும் சிண்டிகேட் ஒப்புதலுடன் பணி நிரந்தர ஆணையை துணைவேந்தர் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் நடவடிக்கை திட்டமிட்ட உள்நோக்கத்துடன் கூடிய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்ற குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய திருமாவளவன், திராவிட இலக்கியங்கள், பொது உடைமை சிந்தனைகள் ஆகியவற்றுக்கு திருவள்ளுவன் முன்னுரிமை அளித்ததும் ஆளுநரின் விருப்பறிந்து துணைவேந்தர் இயங்கவில்லை என்பதும் தான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு காரணம் என்று தெரிய வருவதாக கூறியுள்ளார். திராவிட அரசியலுக்கும் திமுக அரசுக்கும் ஆதரவாகவே துணைவேந்தர் செயல்படுகிறார் என்று அவருக்கு எதிரான சக்திகள் தொடர்ந்து கூறியதால் ஆத்திரத்தில் ஆளுநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும், பழிவாங்கக்கூடிய போக்கை கைவிட்டுவிட்டு துணைவேந்தர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஊடுருவியுள்ள ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியை 2ஆக உடைத்து விடுவாரோ என்று சந்தேகம் ஏற்படுவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஈஸ்வரன், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பழனிக்கு சென்று சாமி கும்பிடுவதாக கூறினார். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கீழே பக்தியோடு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதை வரவேற்கிறோம், குறை சொல்லக்கூடாது, ஏன் அதை செய்தார் என்று கேட்கக்கூடாது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஈஸ்வரன், ஆதவ் அர்ஜுனா விசிகவில் ஊடுருவி இருக்கிறார் என்றும் அக்கட்சி கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், திறமையானவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா வசதிகளும் படைத்தவர். அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் 2ஆக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். தாவேகாவுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே இல்லாத போது கூட்டணி ஆட்சி குறித்து பேசுவது வெடிகுண்டு புரளி போலத்தான் என விமர்சித்தார். விவசாயிகளுக்கான தேவைகள் மிகவும் அதிகம் என திரைப்பட நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சி பாதை நூலை நடிகர் கார்த்தி வெளியிட்டார். எப்பவுமே எதிர்காலம் பத்தியும், குழந்தைகள் பத்தியும், சத்தான உணவு பத்தியும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறவர். தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு பொக்கிஷம். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு இங்க தேவைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இதை ஒரு நடிகனா நான் இருக்கேன், மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துறோங்க போது விவசாயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதோ, இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ, நம்மளும் ஒரு அணியினோட சேவை மாதிரி தான். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என கூறினார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதற்கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. மொத்தமுள்ள 288 இடங்களில் 234 இடங்களில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அஜித் பவார் தேர்வு செய்யப்பட்டார்.
இந்நிலையில் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரும் 28ஆம் தேதி மீண்டும் பதவியேற்க உள்ளதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பிடித்தது. இதனையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோடு ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ் கங்குவாரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருப்பதாகவும் நவம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்தனர். தற்போதைய சூழ்நிலையில் திமுகவும் அதிமுகவும் தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை என்பது திமுக அதிமுகவின் நிலைப்பாடு என்றார். எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை. ஆனால் கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஆட்சி அமைக்கிற போது மட்டும் தனி ஆட்சி என்ற நிலையை அவங்க மேற்கொள்றாங்க. அது அவங்க தான் அப்படிதான் மேற்கொள்றாங்க. அதுல போய் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? அமைச்சர் பதவி வாங்குவது மட்டும் அதிகார பகிர்வு கிடையாது என்றும் தங்களுடைய கொள்கை ரீதியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்ப்பதாகவும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 534 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இதன் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களிலும் ஆஸ்திரேலியா அணி 104 ரன்களிலும் ஆட்டமிழந்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்டு வந்தது. தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் 161 ரன்களை குவித்த நிலையில் விராட் கோலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சதம் விளாசினார். இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 487 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 534 ரன்களை இந்திய அணி இலக்காக நிர்ணயித்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் தொடக்க முதலே திணறியது. இன்னும் 2 நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதமடித்ததன் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளார் விராட் கோலி. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதல் போட்டி பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை களமிறங்கிய விராட் கோலி 143 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 2 சிக்சர்களுடன் சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் தன்னுடைய 30வது டெஸ்ட் சதத்தையும் 81வது சர்வதேச சதத்தையும் பதிவு செய்தார் விராட் கோலி. மேலும் ஆஸ்திரேலிய மண்ணில் 7வது சதத்தை அடித்துள்ள விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் அதிக டெஸ்ட் சதங்கள் அடித்த ஆசிய வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையையும் முறியடித்துள்ளார். இதனிடையே இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 533 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து 534 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தொடங்கியுள்ளது. ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா திணறிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் செஸ் வீரர் குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக சீன வீரர் டிங் லிரனுடன் மோதும் முதல் போட்டி இன்று தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிச் சுற்றுப் போட்டிகள் இன்று தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வயதான இளம் வீரர் குகேஷ் சீனாவை சேர்ந்த 33 வயதான நடப்பு உலக சாம்பியன் டிங் லிரனுடன் மோத உள்ளார். 14 சுற்றுகளை கொண்ட இந்த தொடரில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் 1 புள்ளியும், டிரா செய்தால் அரை புள்ளியும் வழங்கப்படும் நிலையில் முதலில் 7.5 புள்ளிகளை எட்டும் வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்வார். இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. இதில் குகேஷ் வென்றால் உலக செஸ் சாம்பியன்ஷிப் வரலாற்றிலேயே பட்டத்தை வென்ற இளம் வீரர் என்ற சாதனையை படைப்பார். தற்போதைய சூழ்நிலையில் திமுகவும் அதிமுகவும் தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை என்பது திமுக அதிமுகவின் நிலைப்பாடு என்றார். எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை.
ஆனா கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஆட்சி அமைக்கிற போது மட்டும் தனி ஆட்சி என்கிற நிலையை அவங்க மேற்கொள்றாங்க. அது அவங்க தான் அப்படிதான் மேற்கொள்றாங்க. அதுல போய் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? அமைச்சர் பதவி வாங்குவது மட்டும் அதிகார பகிர்வு கிடையாது என்றும் தங்களுடைய கொள்கை ரீதியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்ப்பதாகவும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார்.